Abhisheak, how are you? I'm fine, sir. Good afternoon, sir. Good afternoon. Yeah. See, congratulations for your placements, first of all. And you came from a different place and different language, and many things are there. So, first, you can introduce, நீங்க வந்து உங்களை introduce பண்ணிக்கலாம். Sir. So, Thank you, sir. where you Thank you for started this your opportunity. education and where you are from, all these details. It will be helpful for other engineering Sure, sir. students. Sure, sir. Sure. I am Abhisheak Madhavan from Thanjavur. தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து வரேன். ஸ்கூல் படிச்சது எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் வந்து அரியலூர்ல படித்தேன். அண்ட் தென் காலேஜ் வந்து சத்யபாமா, சென்னை சத்யபாமாவில் படித்தேன், சத்யபாமா இன்ஸ்டியூட்ல. அண்ட் தென் வந்து ஒரு 1 இயர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் எடுத்து கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்றதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போதான் வந்து இந்த சிஎம்டிஐ பத்தி வந்து சொன்னாங்க பசங்க எல்லாம். ஸோ பசங்க சொல்றப்பதான் ஒரு ஐடியா கிடைச்சது. அண்ட் தென் இண்டஸ்ட்ரி வந்து டிஃப்ரெண்டான இண்டஸ்ட்ரியா இருக்கு. ஸோ சூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்றது. நம்ம ஃபீல்ட்ல இப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். வந்தேன். இப்போ 1.5 months ஆச்சு. ஸோ கோர்சஸ் எல்லாமே ஃபைனா சூப்பரா இருந்துச்சு சார். எல்லாமே நல்லா போச்சு. அண்ட் தென் இப்போ உங்களுக்கு என்ன ட்ரீம் இருந்தது? எஸ் சார். ஒரு என்னோட ட்ரீம் என்னன்னா இந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் தென் வந்து அந்த ஒரு மேனேஜிங் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் சார் இருந்தேன். ப்ராஜெக்ட் ஹேண்ட்லிங். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கணும். ஸோ ஐ எம் குட் இன் ஓவர்சீயிங் சார். ஸோ அதை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைல்ல இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ உங்க ட்ரீம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா போகணும், யாரும் பண்ணாதது பண்ணணும். எஸ் சார். ரெகுலரா என்ன பண்றாங்களோ அதை விட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் இருக்கும். டிஃப்ரெண்டா இந்த ஃபீல்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுக்காக நீங்க இதை தேர்ந்தெடுத்தீங்க. ஃபைன். ஸோ உங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி பெங்களூர் வந்திருக்கீங்களா? இல்ல சார், இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. ஸோ எப்படி இருந்தது பெங்களூர்? பிகாஸ் நீங்க இருந்ததெல்லாம் தமிழ்நாடு, அங்க எல்லாம் தமிழ்ல பேசுவாங்க. அங்க ஃபுட் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும், இங்க ஃபுட் ஸ்டைல் டெம்பரேச்சர் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி இருந்தது உங்களுக்கு பெங்களூர் வரும்போது? ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு சார். இந்த ஒரு 1.5 months இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணேன் இங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. இப்போ வந்து இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்து ரீலோகேட் ஆகுறேன் ஜாப்காக. பட் ஓகே, எனக்கு வந்து பெங்களூர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சார். தமிழ்நாடு கம்பேர் பண்றப்போ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கேயே தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் பரவாயில்ல, கடைசினால அங்கே போறேன். ஃபுட்டு மட்டும் தான் சார் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அங்க உள்ள டேஸ்ட்க்கும் இங்க உள்ள டேஸ்ட்க்கும் டிஃபர் ஆகுதே தவிர்த்து அதனால ஒன்றும் அந்த அளவுக்கு இது இல்லை சார். நல்லா தான் இருந்துச்சு. மேஜர் இம்பாக்ட் இல்ல சார், அது அந்த அளவுக்கு இல்ல. அண்ட் கிளைமேட் சொல்லவே தேவையில்ல. கிளைமேட் சொல்லவே தேவையில்ல, நல்லா இருந்துச்சு சார். ஸோ இது எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த கிளைமேட். சோ இங்க என்ன ப்ரோக்ராம் நீங்க எடுத்திருந்தீங்க சார்? இப்போ நான் சூஸ் பண்ணது வந்து ஐடிஎம் சார். C17 ஐடிஎம் பேட்ச். என்ன திங்ஸ் நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்க காலேஜ்ல எதுவும் இல்லாதது? பிகாஸ் அங்க இன்டீரியர் டிசைன் எதுவுமே இருக்காது சிலபஸ்ல. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இங்க? இங்க வந்துட்டு ஒரு இன்டீரியர் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சருக்கு அப்பாற்பட்டு ஒரு இன்டீரியர்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்படி முடிப்பாங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இன்வால்வ் பண்றாங்க, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி நடக்கும், சொன்ன மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் சார். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் எப்படி இருக்கு, என்ன ஏது, ஒரு மெகா ஸ்ட்ரக்சருக்கான ப்ராஜெக்ட் எப்படி இருக்குமோ அதே போல வந்து இந்த ஒரு 45 days பீரியட் உள்ள இந்த இன்டீரியர் எப்படி இது பண்றாங்க, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி நடக்குது, ஸோ அப்படிங்கிற விஷயம்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாவே வந்து கத்துக்கிட்டேன் சார். எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு மெட்டீரியல்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஐடியா முன்னாடி ஏதாவது இருந்ததா? இன்டீரியர் டிசைன் இப்படிதான் இருக்கும், ஃபேக்டரியில இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, டிசைனிங் டீம் இருக்கும், குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் டீம் இருப்பாங்க, கஸ்டமர் டீம் இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவுட்லைனாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா முன்னாடி? ரொம்ப பெருசா தெரியாது. பட் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், ஒரு ப்ராஜெக்டா பண்ணுவாங்கன்றது மட்டுமா தான் தெரியும் சார். எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஆமா, எப்படி பண்றாங்க என்ன எதுங்கிறது தெரியாது. மாடுலர்ல இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபேக்டரியில நடக்கிறது அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம தமிழ்நாடு ரீஜன்ல அந்த அளவுக்கு ரொம்ப இது இல்லை சார். அது மேக்ஸிமம் எல்லாமே சைட்லயே ரன் பண்றதா தான் சார் இருக்கும் அங்க தமிழ்நாட்டுல. எல்லாமே வந்துட்டு சைட்லயே மரத்தை எடுத்து அவங்க வந்து மெயின்லி வுட்ல தான் செய்வாங்க. பிளைவுட் அண்ட் வுட் யூஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேமினேட்ஸ், கிளாஸஸ், நிறைய மெனி திங்ஸ். மாடுலர் இன்டீரியர்னா இட்ஸ் a vast சப்ஜெக்ட். ஈவன் லைட்டிங் இருக்கு, ஃபால் சீலிங், மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் எல்லாம் போனீங்க. ஆமா சார். அங்க எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபீல்? எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போகும்போது ஏதாவது கத்துக்கிட்டீங்களாங்க?
கண்டிப்பா சார், கத்துக்கிட்டு சொல்ல முடியாது. ஒரு எல்லா விஷயங்களையும் அங்கதான் சார் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. ஏன்னா வந்து நம்ம வந்து விஷுவலா பாத்தீங்க. தியரிட்டிக்கலா படிக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்க போனப்போ பார்த்து சார் எல்லா விஷயமும் எப்படி இருக்கும், அதை எப்படி அவங்க அப்ளை பண்றாங்க, பினிஷ்டா வந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கறது எல்லாமே பார்த்தோம். மெட்டீரியலோட ரேட்ஸ் தெரிய வருது. அட் பிரசன்ட் மார்க்கெட் ரேட் எல்லாமே வந்து இந்த மாதிரி சைட் விசிட் போறப்போ அந்த விஷயங்கள்லாம் தெரியுது. எப்படி இருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சைட் விசிட் போறப்போ நல்லாவே பார்க்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே, ஃபேக்டரி விசிட் போனீங்களா? அங்க என்ன பாத்தீங்க? சார் அதுல வந்து ஒரு பிளைவுட் வந்து கம்ப்ளீட்டா வந்து எப்படி ஒரு இன்டீரியர் காம்போனண்டா மாறுது அப்படிங்கறத பார்த்தோம் சார். ஒரு பிளாங்க் உட்டன் பிளாங்க் வந்து எப்படி வந்து ஒரு இன்டீரியர் காம்போனண்டா மாறுது, ஒரு கேபினா இருக்கலாம், ஒரு வார்ட்ரோபா இருக்கலாம், இந்த மாதிரி வந்து அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில தான் சார் பார்த்தேன். எத்தனை கைண்ட் ஆஃப் மிஷின்ஸ் யூஸ் பண்றாங்க, சிஎன்சி மிஷின்ஸ் இருக்கு, எட்ஜ் பேண்டிங் மிஷின்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க, அதுக்கு எப்படி லேபர்ஸ் யூஸ் பண்றாங்க, எங்க ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும், எங்க நார்மல் லேபர்ஸ் வேணும் அப்படிங்கிற விஷயத்துல ஃபேக்டரி போய் விசிட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் தெரிஞ்சது. உங்களுக்கு ஐடியா வந்து. ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ இப்போ நீங்க ஒரு கம்பெனில செலக்ட் ஆயிருக்கீங்க. அங்க வந்துட்டு யூ ஆர் கோயிங் எஸ் குவாலிட்டி கண்ட்ரோல். சி இன்டீரியர்ஸ்னா டிசைனிங் இருக்கு, குவாலிட்டி இருக்கு, குவான்டிட்டி ஆல்சோ இஸ் தேர். குவான்டிட்டி எஸ்டிமேஷன்னா த்ரூ கட் லிஸ்ட் எப்படி பண்ணணும், எப்படி எஸ்டிமேட் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அது இல்லாம ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. மெனி திங்ஸ் ஆர் தேர் இன் இன்டீரியர் டிவிஷன். ஸோ அது வந்து எங்க சிலபஸ்ல உங்களுக்கு வந்துட்டு இரஸ்பெக்டிவ் எந்த ப்ரொஃபைலுக்கு நீங்க போனாலும் ஓவரால் எல்லாருக்கும் இந்த நாலேஜ் கொடுக்கும். ஆட்டோகேட், சாஃப்ட்வேர்ஸ், கூகுள் ஸ்கெட்சப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெனி திங்ஸ் ஆர் தேர். எஸ் சார். அப்புறம் இப்போ வந்து இன்டர்வியூஸை பத்தி பேசலாம். எத்தனை இன்டர்வியூஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க இன்டர்வியூஸ்க்கெல்லாம்? சார் ஆக்சுவலி நான் அட்டென்ட் பண்ண வந்து 2 இன்டர்வியூஸ் சார். 2 தான் பண்ணீங்க? ஆமா சார், 2மே கம்ப்ளீட்லி வந்து இன்டீரியர் பேஸ்டா தான் சார் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து இங்கே டீச் பண்ணுவாங்களோ அதை வந்து நல்லாவே லேர்ன் பண்ணியிருந்தேன் சார். அண்ட் தென் வந்து அந்த பேனலை வந்து கான்ஃபிடென்ட்டா பேசுற அளவுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சார். ஒரு செல்ஃப் இன்ட்ரோவா இருக்கட்டும், ஒரு கான்வோ டெவலப் பண்ற மாதிரி அவங்க ஹெச்ஆர் கூட. ஸோ அந்த மாதிரி சிலபஸ்ல இல்லாத விஷயங்கள் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஓகே, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பை சிஎம்டி உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. ஆமா சார், ஆமா. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி ஆன்சர் பண்றது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த இன்டர்வியூ சான்ஸ்ல மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும், அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த கம்பெனில வேலை இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஓகே, ஸோ இங்க உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்திருக்கும், எந்தெந்த கம்பெனிஸ்ல என்னென்ன ஒர்க் இருக்கு, என்னென்ன ப்ரொஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க. ஆமா சார். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ உங்க இங்க ஸ்டாஃபுக்கு, சிஎம்டி ஸ்டாஃப்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அப்புறம் உங்க ஜூனியர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஜூனியர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஜூனியர்ஸ் கிட்ட நான் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார். எப்படின்னா, ஏன்னா வந்து கரியர் ஸ்டார்ட் பண்றப்போ நமக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது சார். எங்க ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணணும், எந்த கம்பெனி சொன்ன மாதிரி எந்த கம்பெனில இன்டர்வியூ வருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இருக்கிறப்போ அது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஸோ மெனி டேலண்ட் இருந்தது. உங்க சீனியர் வந்து கிளாஸ் எடுத்தப்ப நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆமா சார், ஆமா சார். பாஸ்ட் 12 மினிட்ஸ்ல வந்து நிறைய டீச் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஃபீல்ட்ல இருந்து வராங்க சார். ஃபீல்ட்ல இருந்து வரப்போ நமக்கு அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது சார். அது ஃபீல்ட்ல இருந்து வந்துட்டு ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்க அலுமினி சொல்றப்போ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு சார். ஓகே, தியரி இல்லாம. அப்புறம் சிஎம்டிஏ ஸ்டாஃப்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸ்டாஃப்ஸுக்கு டு சே லைக் என்ன எப்படி கைட் பண்ணாங்களோ இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கம்ப்ளீட்டா கைட் பண்ணும். அண்ட் தென் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இன்டர்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்வியூல வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் இதா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து அடிக்கடி பேசுறதுனால கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும் சார் கண்டிப்பா. ஓகே, ஸோ ஓகே, ஒன்ஸ் மோர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். And நிறைய பேர் across India they came here to Bangalore for learning and fortunately அவங்களுக்கு வேலை இங்கேயே கிடைச்சி அவங்க இங்கே ஒர்க் பண்றாங்க. பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் இஸ் a nice city. எல்லா சிட்டிஸும் நல்லா க்ரோ ஆகுது. ஈவன் ஹைதராபாத், ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் டுடே அதர் ஸ்டூடெண்ட் இஸ் கோயிங் ஃபார் வைஜாக், விசாகப்பட்டினத்துக்கு போறாரு. ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். So get benefited, do work, do nicely in your at your workplace, grow nicely. That's what we wanted. For any more programs like building information modeling enna venumo, you can also recommend or you can also join.
Yes, during sir. your work time, because every Yes, stage you on the next level போகணும் போது we have to upskill, then yes. only we can go faster than others. So அப்போ வந்துட்டு you can contact us also, not an issue. So all